ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி தான். இந்த லஞ்சுக்கு நான் ரொம்ப பெருசாகலாம் விருந்து மாதிரி பொரியல் வறுவல் அது இது எதுவுமே பண்ண போகிறதில்ல. வெறும் சிம்பிளாக ஒரே ஒரு குழம்பு மாதிரி, அது குழம்புலாம் கிடையாது. என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய் மண்டி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு முதல்ல தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி. முதல்ல ஒரு டைம் கழுவி 2 தடவை கூட கழுவி எடுத்துட்டு, 2வது தடவை கடைசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை நம்ம எடுக்கணும். அது போல் தான் நானும் பாருங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கழுவி எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இதை பாருங்கள், நம்ம கையில் இந்த மாதிரி பிடிச்சா இறுக்கமாக பிடிச்சா ஒரு சைஸ், அதாவது லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அந்த புளியை அதில் ஊற போட்டுடலாம். அரிசி கழுவின தண்ணியில் புளியை ஊற போட்டுடலாம். நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ஒரு பக்கம் சாப்பாடு வச்சு விட்டுறலாம். ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் அதுங்களையும் நம்ம வந்து ஒரு பக்கம் குக்கர் வச்சு விட்டோம்னா சோறு ரெடி ஆகிட்டு இருக்கும். அது என்னென்னா, இதுக்கு வந்து நம்ம நிறைய பொருளெல்லாம் தேவைப்படாது. வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு 2-3 பல் பூண்டு, இவ்வளோ தான் தேவைப்படும். அது சின்ன வெங்காயம். நீங்கள் இதை சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் தான் பச்சை மிளகாய் மண்டி வந்து நல்லாயிருக்கும். அதே போல் பச்சை மிளகாய் எடுக்கிறது உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து காரம் வந்து நல்லா சாப்பிடுவோம் நம்ம வீட்டில் எல்லாருமே. அதனால் நான் வந்து ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பெரிய பெரிய மிளகாயாக இருக்குது. 8 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவும் கூட பத்தாதுன்றது நினைக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை மிளகாயில் இருக்க காரத்தை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிடணும். அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டால் கூட நல்லது தான். அப்படி உங்களுக்கு காரம் இந்த அளவுக்குலாம் எங்களால் முடிக்காது அப்படின்னா இந்த ரெசிபியவே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே நல்லது. ஏன்னா நல்ல காரசாரமாக நல்ல புளிப்பாக சாப்பிட்றவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியே சொல்லவே பார்த்தீங்கன்னா எனக்கே எச்சி ஊறுது. அந்த மாதிரி ஒரு ரெசிபி இது வந்து எனக்கு எப்படின்னா, சின்ன வயசில் எங்கள் பாட்டி வந்து அரிசி கழுவுன தண்ணியெல்லாம் அந்த புளியை ஊற வச்சு இந்த மாதிரியெல்லாம் பச்சை மிளகாய் வெங்காயத்தை வேக வச்சுட்டு ஏதாவது ஒரு ஐயோ என்ன பாட்டி இப்படி அரிசி கீழே ஊற்றுற தண்ணியிலாம் இப்படி செய்கிற நாங்கள் வந்து இது எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி அப்போல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். அரிசி கழுவுன தண்ணியில் ஈஸியாக எல்லா ரெசிபியும் செய்வாங்க. அப்போல்லாம் நமக்கு வந்து இது ஐயோ இது வேஸ்ட்டாக போகிற தண்ணியில் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அவங்களாம் இல்லாத காலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்த ரெசிபியெல்லாம் நம்ம சாப்பிட்றப்போ சரி எப்படியெல்லாம் ருசியாக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அந்த மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி நம்ம வந்து செய்ய போகிறோம். சும்மா அவங்க வந்து நல்ல விறகு அடுப்பில் வந்து அப்படி இந்த புளி பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட்டு வதக்கி மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே அதை வந்து புளிப்பு காரன் அப்படியே எப்படி சாப்பிட்றப்போ அது வந்து அப்போ பிடிக்கல. இப்போ வந்து அதை யோசித்தாலே எச்சி ஊறுது, அந்தளவுக்கு இருக்குது. அதே போல் தான் இந்த ராகி களி, கம்பகளி, ராகி கூழ், கம்பு கூழ், இந்த மாதிரி நிறைய ரெசிபி திணையில் செய்கிறது, அப்புறமா இந்த சிறுதானியங்களில் செய்கிற அத்தனை ரெசிபியுமே பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நமக்கு பிடிக்கல. ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். கீரை முதல் கொண்டுவே எங்கள் பாட்டி என்ன சொல்லணும்னா, நான் இல்லாத காலத்தில் உண்மையாகவே என்னை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கடா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எங்கள் பாட்டி சொன்ன விஷயம் இது. அதே போல் தான் இப்போ சாப்பிட்ற ரெசிபியெல்லாம் பார்க்குறப்போ உண்மையாகவே ரொம்ப வருத்தப்படுறேன். எங்கள் பாட்டி அன்னைக்கே சொல்லிட்டு போச்சுடா, இப்படியெல்லாம் நான் இல்லைன்னா வருத்தப்படுவீங்க, இதெல்லாம் இல்லை கிடைக்கலையே அப்படின்னு யோசித்து பார்க்குறப்போ எல்லாமே பின்னாடி நடக்கிறத முன்னாடியே அவங்கெல்லாம் யோசித்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி இப்போ வந்து ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதை தாளித்தாலே நம்மளோட வேலையை முடிஞ்சிடும். வெங்காயம் வந்து முழுசாகவே எடுத்து வச்சுருக்கேன். பூண்டும் முழுசாகவே இருக்குது. பச்சை மிளகாயை லைட்டாக கீறிக்கிறணும், அப்படியே போடக்கூடாது. கொஞ்சம் கீறி எடுத்துக்கலாம். கீறிக்கோங்க, அப்போ தான் அந்த காரம் வந்து நமக்கு வெளியில் வரும். அவ்வளோதான். நான் வந்து பார்த்திங்கன்னா 8 மிளகாய், ஒரு 5 பல் பூண்டு, இந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தட்டாமல் சும்மா 2 இப்படி வச்சு ஒரே தட்டு அப்படி தட்டி சேர்க்கலாம். இல்லை இப்படி முழுசாக சேர்த்தா கூட நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சமாக ஒரு 10-15 போல் வெந்தயம், கடைசியாக கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுமே நான் ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சோல்லையா, ஒரு 20-30 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 8 போல் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்தை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஆனால் காரமாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா சாஃப்டாக வதக்கினதுக்கப்புறமா கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துட்டு கடைசியாக நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை அப்படியே சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு நல்லா வேகட்டும். அந்த பச்சை மிளகாய் வெங்காயம்லாம் அந்த புளியோட சேர்ந்து வேகிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வேக விட்டுறலாம்.
வெந்து நல்லா வற்றி பாருங்கள். ஓரளவுக்கு அந்த பக்குவம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் அந்த கெட்டியாக வர்ற மாதிரி கொஞ்சம் தொக்கு மாதிரி வரும் கொஞ்சமாக. அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். நல்ல வெங்காயமும் சரி பச்சை மிளகாய் சரி ரொம்ப சாஃப்டாக வெந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நல்லா சுட சுட சாதம் செஞ்சு அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாயை போட்டு அப்படியே அதில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். சைடிஸ் எதுவுமே வேணாம்னு சொல்லி தள்ளி வச்சுருவோம். அந்த அளவுக்கு ருசி வேறு லெவலில் இருக்கும். காரத்தை மட்டும் நீங்கள் நல்லபடியாக சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் காரமே நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த ரெசிபியே செய்யாதீங்க தயவுசெய்து. ஏன்னா இதில் காரமும் அந்த புளிப்பும் தான் ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே இதில் நீங்கள் பொரியல், ரசம், பருப்பு குழம்பு, ரசம், இப்போ இந்த பருப்பு குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எதுவுமே இது கூட தேவையில்லை. பொரியல், வறுவல் எதுவும் தேவையில்லை. வெறும் இந்த பச்சை மிளகாய் மண்டி மட்டுமே போதும். இதுக்கு மட்டும் என்னமோ தெரியல, எதுக்குமே சைடிஷ் தேவைப்படாத ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.